ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஜாக்கோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஒரு வட்டலப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே முஸ்லீம் வீடுகளில் பண்டிகை நாட்களான பெருநாள் சமயங்களில் இந்த மாதிரியான வட்டலப்பத்தை செய்வாங்க. முக்கியமான கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்தால் வட்டலப்பம் செஞ்சு கொடுப்பாங்க. வெளிநாடுலேருந்து வீடு திரும்பக்கூடிய உறவினர்களுக்கும் இந்த மாதிரியான வட்டலப்பம் செஞ்சு கொடுப்பாங்க. வாயில் வச்சதுமே நாக்கில் கரைஞ்சு போகக்கூடிய இந்த ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் நான் டீச் பண்ணுறேன். வாங்க. வட்டலப்பம் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் முட்டை தான். ஸோ இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஆரோக்கியாவில் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான பால் கூட எடுத்துக்கலாம். சால்ட் அதிகமாக தேவைப்படாது, ஜஸ்ட் 1 பிஞ்சு தான் ஆட் பண்ண போகிறோம், இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக வேண்டி. கியூன் ஆஃப் ஸ்பைசஸ், மசாலா நறுமண பொருட்களின் ராணி என்று அழைக்கக்கூடிய ஏலக்காயில் ஒரு 2-3 இருந்தால் போதும். வட்டலப்பத்துடைய டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி 1/2 கப்பில் நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஃபைனலாக ஸ்வீட்னஸ்க்காக வேண்டி சுகர் எடுத்திருக்கேன். இப்போ முட்டையை நம்ம 1 by 1 உடைச்சி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக மிக்சி ஜாரில் ஆட் பண்ணாதீங்க. பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தால் 10-15 முட்டையில் கூட நிறைய பேர் செய்வாங்க. டைரெக்டாக நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணும் போது ஏதாவது ஒரு முட்டை அழுகுன முட்டையாக இருந்தால் கூட ஆல்ரெடி நம்ம உடச்சி வச்சுருந்த அத்தனை முட்டையுமே வீணாயிடும். ஸோ கிண்ணியில் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்ல முட்டையாக இருந்தால் மட்டுமே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி 4 முட்டையை நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். கடைசி முட்டையை உடச்சி பார்க்கும் போது அது டேமேஜ் முட்டையாக இருந்தது. இதை நான் பார்க்காம டைரெக்டாக ஜாரில் உடச்சி ஊற்றிருந்தா கண்டிப்பாக எல்லா முட்டையுமே வேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ சோம்பேறித்தனம் பார்க்காம இந்த மாதிரி 1 by 1 உடச்சி ஊற்றுங்க. எப்பொழுதுமே உணவு விஷயங்களில் ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா பெரிய லெவலில் ஃபுட் பாய்சன் ஆகிடும். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையோட ஒரு 4-5 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு சுவையை ஹைலைட் பண்ணுறதுக்காக வேண்டி 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பால் பவுடரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இதில் கருப்பட்டி கூட சேர்ப்பாங்க. கருப்பட்டி சேர்த்தா ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுதான் ட்ரெடிஷ்னல் வட்டலப்பம். பட் நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வட்டலப்பத்துடைய கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி நார்மல் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்ம இப்போது பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பசும்பால் பாக்கெட் பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலில் முதல் பால் இருக்குது இல்லையா, ரொம்பவே திக்காக வருமே, அந்த பாலை ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் வட்டலப்பம் ரொம்பவும் டேஸ்ட் யூனிக்காக இருக்கும். இப்போ நம்ம செய்கிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான வட்டலப்பம். வட்டலப்பத்துக்கான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். அரைச்சி வச்சுருக்க வட்டலப்பம் மிக்ஸை ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால முட்டையை உடைக்கும் போது தவறுதலாக விழுந்த முட்டை ஓடு அல்லது ஏலக்காயுடைய தோலை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வட்டலப்பம் மிக்ஸை நீட்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அவன் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக ப்ரெஷர் குக்கர்லேயோ அல்லது சாதாரண இட்லி பாத்திரத்துலேயோ வச்சு நம்ம அவிச்சு எடுக்கலாம். பேக் பண்ணும் போது மேலே மூடி போட்டு தான் பேக் பண்ணணும். அப்போ தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டனில் மூடியை சுற்றி விராப் பண்ணிவிடுங்க. விராப் பண்ணி இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம கவர் பண்ணுறதுனால வட்டலப்பத்தை அவிக்கும் போது நீராவி உள்ளே போயிட்டு ஃபுல்லாக தண்ணி கோக்காமல் இருக்கும். இந்த மூடியில் இருக்கக்கூடிய துணி பார்த்திங்கன்னா நீராவியை உறிஞ்சி வச்சுருக்கும். இந்த மாதிரி செய்கிறது நம்ம வட்டலப்பம் செய்யும் போது ரொம்பவே சூப்பராக நீட் ஃபினிஷிங்கில் வரும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் அவிக்க போகிறோம். ஸோ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கீழே அந்த வளையத்தை வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வட்டலப்பம் மிக்ஸை ப்ராப்பராக காட்டன் துணியில் ஃப்ரே பண்ணி வச்சுருக்க மூடி போட்டு மூடிடலாம். அண்ட் தென் இட்லி பாத்திரத்துடைய மூடியை போட்டு நல்லா லிட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இட்லி அவிக்கிற மாதிரி தான் வட்டலப்பத்தையும் அவிக்கணும். பட் வட்டலப்பத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒரு 20 நிமிஷம் நம்ம குக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அண்ட் தென் 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம லெட்டை ஓப்பன் பண்ணி வட்டலப்பம் வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். வட்டலப்பத்தில் ஒரு நைஃபை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடுங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அப்படியே அப்சைட் டவுன் நம்ம கவுத்தி போட்டுடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபேவரேட்டான ஏதாவது ஒரு நட்ஸ், பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி நட்ஸ் ஏதாவது துருவி மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
பொசு பொசுன்னு சாஃப்டாக பஞ்சு மாதிரி நாக்கில் வச்சதுமே கரையக்கூடிய ரொம்பவே டேஸ்டான இந்த வட்டலப்பத்தை கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே உங்களுடைய அன்புக்குரியர்களிடத்துல இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி எனக்கு செஞ்சுதான்னு கட்டளையை போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் பார்த்து பயன்பெறுங்க. உங்களுடைய அன்பையும் சப்போர்ட்டையும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க எப்பவும் போல. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Sajako.